வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த பெரிய கட்சி கூட சேர்ந்து கூட்டணி வச்சு அந்த ஏதாவது ஒரு சீட்டு பிடிச்சி அதுல இருந்து நம்ம பொழைச்சிக்க முடியுமா அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்போ நிறைய சின்ன சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா இப்போ நேத்து பிரதமர் மாண்புமிகு மோடி ஐயா வந்திருந்தார் இல்லையா, அங்க அதிமுக கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அங்க இப்போ பா அன்புமணி ராமதாஸ் பாமக அவர் மாம்பழம் கட்சி அவரு அதை கொண்டுட்டு அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. இப்போ அவருடைய தகப்பனார் ராமதாஸ் ஐயா அவர்கள் அது செல்லாது மாம்பழம் அந்த சின்னம் கொடுத்ததே செல்லாது அப்படிங்கிறாப்புல. இதை பத்தி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு, தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு, அது அப்பா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்போ அவரு போய் அங்க அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டாரு. குக்கரு, இந்த குக்கர் கூறுகட்ட குக்கர் என்ன வாய் பேசிட்டு இருந்த கூறுகட்ட குக்கரு அங்கெல்லாம் போக மாட்டேன் வைக்க மாட்டேன். எடப்பாடி அதிமுகல இருந்து வெளியே போனா நான் அங்க போய் சேருவேன் அதிமுகல. எடப்பாடி ஐயா அங்க உள்ள கட்சியில இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு கருத்துக்களை சொல்லிட்டு, இப்போ குக்கர் அங்க போய் கூறுகட்ட குக்கர் அங்க போய் சேர்ந்துருக்கு அமமுக. அதெல்லாம் ஒரு கட்சி? இதெல்லாம் இந்த மானகட்ட பொழப்பெல்லாம் பொழைக்கணுமா கூறுகட்ட குக்கரு? இப்ப அது போய் அங்க போய் சேர்ந்துருக்குது. நேத்து பிரதமர் மாண்புமிகு மோடி ஐயா என்ன பேசுறாரு அப்படின்னா, திமுகவை அடியோடு ஒழிக்கணும், திமுகவை அடியோடு ஒழிக்கணும், நாங்க உள்ள வந்துடணும் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. நீங்க வடக்க உங்க மாநிலங்கள்ல என்ன கூத்துலாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம இல்ல, திமுகவை ஒழிக்கணும், அதுதான் நம்மளோட எண்ணமும். திமுகவை ஒழிக்கணும், திராவிட கட்சிகளை ஒழிக்கணும், மொத்தத்துல திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணும். நீங்க இருக்க வரைக்கும் தமிழ்நாடு விளங்காது, நாசமாதான் போகும். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணும், தமிழ் தேசம் வரணும், அதுதான் நம்மளோட எண்ணம். அப்போ பிரதமர் ஐயா என்ன சொல்றாரு, திமுக ஊழல் கட்சி, அவங்க மக்களுக்கு எதிரான கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. அவங்க நிறைய ஊழல் பண்ணதுக்குண்டான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அப்படி ஆதாரம் இருக்குன்னா கைது பண்ணுங்களேன் ஐயா மோடி அவர்களே, கைது பண்ணுங்களேன். ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு அவர் சூளுரை பேசுறாரு. அப்ப நீங்க கைது பண்ணி உள்ள போட வேண்டியதுன்னு. அப்ப இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு வெட்டி பேச்சு இல்லையா? ஒரு பொறுப்புல இருக்கிற நாட்டோட பிரதமர் ஒரு கட்சி மேல பாடிய சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறவங்க அவங்க நீங்க கைது பண்ணி உள்ள போட வேண்டியதானங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே. அப்ப இதை யாரை ஏமாத்ததுக்காக நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள், வெட்டி சவுடாரான வார்த்தைகளை நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்போ அதிமுகல இருந்து இப்படி ஒரு குரூப் அங்க போய் சேர்ந்துருக்குது. அவங்க எடப்பாடி ஐயா என்ன சொல்றாருன்னா, அமமுக கட்சி அந்த டிடிவிக்கும் எனக்கு முன்னாடி ஒரு முரண்பாடு இருக்கதான் செஞ்சுது, அது நாங்க பொய்ன்னு சொல்லல. ஆனா இப்போ நாங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டோம், அதனால அந்த முரண்பாடு எல்லாம் போச்சு, மறந்துட்டோம். இப்போ நாங்க அம்மா ஜெயலலிதா, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா வளர்த்த பிள்ளைகள் நாங்க எல்லாருமே, நாங்க இனி ஒண்ணு கூடி தமிழ்நாட்டை நாசமாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பக்கம் தேமுதிக ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா எப்படி அந்த கட்சியை வழி நடத்திட்டு வந்தாரு அப்படின்னு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இருக்க குரூப்புகள் அந்த கட்சியை எப்படி நாசமாக்கிட்டு இருக்குங்கிறத பத்தியும் உங்களுக்கு தெரியும், அப்படிதானா? அப்போ அந்த கட்சி திமுக கூட போய் சேராதாட்டு இருக்குது. ஏற்கனவே அங்க திருமாவளவன் ஐயா இருக்கிறாரு. இப்போ திமுகவில் போய் அந்த கட்சி சேராதாட்டு இருக்குது. விஜய் எங்க போய் சேருவாரு? அவர் அவரை முதலமைச்சராட்டு பொறுப்பு ஏற்கிறவங்க அந்த கூட்டணியில போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. அவங்க எங்க போய் சேருவாங்க என்னன்னு தெரியல. இந்த 25ஆம் தேதி, நாளைக்கு 25 நாளைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் ஏதாவது நடக்கு இல்லையா, கூட்டணி வைக்கிறோமா, தனித்து நாங்க போட்டியிட போறோமா அப்படிங்கிற பத்தி அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுரும், தனியா நிக்குது இல்லையா, தனியா நிக்கிற கட்சி யாரு இங்க? நாம் தமிழர், தமிழ் தேசியம், நாம் தமிழர், மதிப்புக்குரிய சீமான் அண்ணன் அவர்கள் தான் இங்க தேர்தல் களத்துல சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதாவது ஒருத்தனை அடிக்கணும்னா 10 பேர் சேர்ந்து போயிட்டு அடிக்கிறது ஒரு நம்ம ஒரு திறமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒத்தைக்கு ஒத்த மோதணும், அதுதான் திறமை. அந்த இடத்துல சீமான் தான் இன்னைக்கு களத்துல ஒத்தைக்கு ஒத்த மோதிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்க எல்லாமே திருட்டு கும்பல் தான், அது மக்களே சொல்றாங்க. மக்களுக்கும் தெரியும் யாரும் யோக்கியம் கிடையாது அப்படின்னு மக்களும் சொல்றாங்க. அதே மக்கள் தான் திரும்ப திரும்ப அவங்களுக்குமே ஓட்டையும் போடுறாங்க. அதே மக்கள் தான். ஒரு சில பேர் என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வேற யாரும் என்னத்தை செய்ய போறாங்க, அதுக்கு திமுகவை இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்க. அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப நீங்க உங்க ஒரு சுயநலத்துக்காக மத்தவங்க எல்லாம் நாசம் போடுமா? உங்க ஒரு ஆளோட சுயநலத்துக்காக?
அது இருக்கதே இருந்துட்டு போகும், திமுக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை? இன்னொருத்தர் சொல்றாங்க நாங்க எப்பவுமே எடப்பாடி தான், ரெட்டால தான். அப்ப மாற்றம் எங்க இருந்து வரும்? இப்படி சொல்லிக்கிட்டு அவங்களுக்கே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு மக்களுக்கே தெரியும். இந்த குறுப்புகள், திராவிட குறுப்புகள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ டிஎம்கே ஆட்சி செய்துட்டு இருக்கு, இதுக்கு முன்னால ஏடிஎம்கே ஆட்சி செய்துட்டு இருக்கு. யார் வந்தாலுமே மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் நடக்க போறது கிடையாது. யார் வந்தாலுமே பிரச்சனை தான். அப்போ திரும்ப திரும்ப மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் ரோட்ல உட்காந்து போராடுறது, இதெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் சுயமா சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனை இப்போ இதே இருக்காதா? அந்த சுய அறிவு அப்படிங்கிறதே இருக்காதா? அப்ப திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஓட்டை போட்டுக்கிட்டு நீங்க நீங்க என்னத்த கண்டீங்க? அப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஊழல் செய்த கட்சிகள், மக்களுக்கு எதிரான கட்சிகளா இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் கூட கடந்த 15 வருஷமா தனிச்சு நிக்கிற ஒரே ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அவங்க மட்டும்தான் மக்களை நம்பி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8% வாக்குகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. 36 லட்சம் ஓட்டுகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. பார்ப்போம். இந்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து சீமான் அவர்களை வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமானை வந்து எல்லாரும் கழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான பேச்சுகள், நக்கலான பார்வைகள் தான் அவர் மேல வைக்கப்படுது. இந்த நக்கலான பேச்சுகள், நக்கலான பார்வைகள் வந்து நாளைக்கு உங்களுக்கு எதிராக தான் வந்து விடியும். புரியுதா? இந்த கிண்டல் பண்ணி பேசுறாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சியோ இல்லை சீமான் அவர்களை பத்தி, அவருக்கு ஒன்றும் ஞாபகப்படுறது கிடையாது. நஷ்டம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. தோத்தா நீங்க தான் நாளைக்கு வந்து தெருவில் நின்று போராட போறீங்க. அவர் வந்து நிக்க போறது கிடையாது. அவர் வந்து சரி என்ன செய்ய அப்படிங்க, உங்களுக்கு கூட பிறந்துட்டோமே வளர்ந்துட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து கூட நிற்பாரு. அவரால் சரி பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரம் அவர் கையில இல்லை. அவர் கையில அதிகாரத்தை கொடுத்தாதான் அவர் எதுவும் செய்ய முடியும். அதனால ஆளோட 10ஓட 11 அவர் வந்து நின்று உங்க கூட நின்று போராட போறாரு. நீங்க மறுபடியும் சாக்கடை கட்சிகளுக்கே கொண்டு ஓட்ட போடுறதும், மறுபடியும் அவங்க வந்து உங்களை சாக்கடையில தள்ளுறதும், அந்த சாக்கடையில இருக்க குச்சியை விட்டு கிண்டி கிளீன் பண்ணி விட வேலையுமா தான் இருக்குது இந்த தமிழ்நாட்டோட நிலைமை. இது என்னைக்கு மாறும், எப்படி மாறும், இந்த மக்கள் எப்போ உணர போறாங்க அப்படின்னு தெரியல. உணர மாதிரி தெரியல எனக்கு பார்க்க. ஏன்னா நிறைய இந்த சின்ன சின்ன சேனல்கள் நிறைய ஊர்களில் போயிட்டு இந்த கருத்துக்களை கேட்பாங்களே மக்கள்கிட்ட வந்து, அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் டிஎம்கே, நாங்கள் மறுபடியும் டிஎம்கே தான் போடுவோம், ஏடிஎம்கே தான் போடுவோம், பிஜேபிக்கு தான். ஒரு ஆள் தான் சொல்றாரு, ஊழலற்ற கட்சி இது பிஜேபியாம். ஊழல் அற்ற கட்சியா, சுத்தமான கட்சி பிஜேபியாம். கடவுள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்க வரை எங்க விளங்கும் நாடு? எங்க இருந்து விளங்கும்? விளங்காம தான் போகும். சரி பாப்பா, 2026 வந்து சீமான் அவர்களுக்கு வந்து வாக்கு கிடைக்குமா, மக்கள் வந்து ஆதரிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆதரிக்கணும், ஆதரிச்சாதான் சரி செய்ய முடியும் எதனாலும். சரி பாப்போம், மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.